வணக்கம் அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் காற்றாலை மின்சார உற்பத்தி, அதாவது விண்ட் பவர் பிளான்ட். இந்த விண்டு மில்லு என்ன தத்துவத்தின்படி செயல்படுதுன்னா, அதாவது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா, கைனெட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது தான் இந்த விண்டு மில். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பிளேடு மேலே அதிக ஃபோர்ஸில் வர காற்று மோதும் போது இந்த பிளேடு சுற்ற ஆரம்பிக்குது. இந்த பிளேடு சுற்ற ஆரம்பிக்கும் போது இது பிளேடு கூட கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்க ஜென்ரேட்டரும் சுற்றும். அப்படி ஜென்ரேட்டர் சுற்றும் போது அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. விண்டு பவர் எனர்ஜி, இந்த எனர்ஜியும் ஒன் ஆஃப் த மெயின் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் தான். ஆனால் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 5.2% மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த விண்டு பவர் எனர்ஜியை வேர்ல்டுலேயே யார் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம சைனாக்காரன் தான். அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டாக தான் இருப்பாங்க போல இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில். அவங்க உற்பத்தி பண்ணுற பவர் எவ்வளோனா, ஒரு வருஷத்துக்கு 20,000 மெகாவாட். இது ரொம்ப அதிகமான பவர். அடுத்தது நீங்கள் கேட்கலாம், அடுத்தது நம்ம இந்தியா இதில் வேர்ல்டு வைட்லேயே 4th பிளேஸில் இருக்குது. நம்மளும் அதிகமான விண்ட் எனர்ஜியை உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அதாவது மேக்ஸிமம் நம்ம தான் விண்டு பவரை உற்பத்தி பண்ணுறோம். இது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையான விஷயந்தான். நம்ம இந்தியாவில் எந்தெந்த இடத்துல விண்டு பவர் பிளான்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் இந்த பிளேஸில் மட்டும் விண்டு பவர் பிளான்ட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்தந்த பிளேஸில் மட்டும்தான் காற்றோட ஃபோர்ஸ் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேஸில் தான் காற்று அதிகமாக அடிக்கிறதால இந்தந்த இடத்துல தான் விண்டு பவர் பிளான்ட்டு அதிகமாக நம்ம வச்சுருக்கோம். இதுதான் ரீசன். இந்த விண்டு மில்லிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக 2 டைப்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்டு டவர், இன்னொன்று வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்டு டவர். இதை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். இப்போ மாடர்ன் டேஸில் நம்ம மேக்ஸிமமாக ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்டு டர்பைன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 3 டைப் இருக்குது: சிங்கிள் பிளேட் சிஸ்டம், 2 பிளேட் சிஸ்டம், மல்டி பிளேட் சிஸ்டம். இதுதான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம விண்டு மில்லோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். பேஸ் மேட்டை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருவாங்க. அது ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கு மேலே விண்டு டவரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த விண்டு டவர் எப்பயுமே 325 ஃபீட் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பவரை பொறுத்து அதோட சைஸ் கம்மியாகலாம் அதிகமாகலாம். அதுக்கப்புறம் இந்த விண்டு டர்பைன், இந்த டவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலால் யூஸ் பண்ணி மேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இதுக்கு மேலே கண்ட்ரோல் பாக்ஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் பாக்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேடு ஏரோடைனமிக் ஷேப்பில் இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கணும்னா, அப்போ தான் காற்றோட வெலாசிட்டி, காற்று ஃபாஸ்ட்டாக படும்போது அந்த பிளேடு ரொட்டேட் ஆகும். இந்த பிளேட்ஸ் ஃபைபர் இல்லைனா அலுமினியம், இந்த மெட்டலால் செஞ்சுருப்பாங்க. ஏன் அப்படி செய்யணும்னா, ஏன்னா இந்த 2 மெட்டல் தான் இருக்கிறதுல வெயிட்லெஸ். அதேமாரி எவ்வளோ காற்றடிச்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 ஃபீட் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த கண்ட்ரோல் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று ஹப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ரோட்டர்னு சொல்லுவாங்க. 3 பிளேடு எடுத்து போயிட்டு இந்த ஹப்பில் ஜாயின் பண்ணுறோம். ஒன்ஸ் காற்றடிக்கும் போது இந்த பிளேடு சுற்ற ஆரம்பிக்குது. இந்த பிளேடு சுற்ற ஆரம்பிக்கும் போது அது கூட ஜாயின் பண்ணி வச்சுருக்க லோ ஸ்பீடு ஷாஃப்ட்டும் சுற்றுது. அந்த லோ ஸ்பீடு ஷாஃப்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 7 முறையிலேருந்து 12 முறை தான் சுற்றுது. அப்படி சுற்றிச்சுன்னா நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜென்ரேட்டர் சுற்றுறதுக்கு 1500 RPM தேவை. நம்மக்கிட்ட இப்போ 7லேருந்து 12 RPM தான் கிடைக்குது. ஸோ அதை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கியர் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். அந்த கியர் பாக்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு முறை அந்த லோ ஷாஃப்ட் சுற்றிச்சுன்னா அதை 100 ஆக்கும். ஸோ 15 முறை லோ ஷாஃப்ட் சுற்றிச்சுன்னா அண்ணாண்ட பக்கம் அவுட்புட் நம்மளுக்கு ஹை ஸ்பீடு ஷாஃப்ட்டில் 1500 கிடைக்கும். இதுக்காக தான் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த கியர் பாக்ஸு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 1500 RPM அந்த பக்கம் இருக்க ஜென்ரேட்டருக்கு கொடுக்குது. இப்படி தான் வேலை செய்யுது. பொதுவாகவே லோ பவர் விண்டு மில் எல்லாத்துலேயுமே டிசி ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா 3 ஃபேஸ் ஏசி ஆல்டர்னேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இது மூலிமா நம்ம டேரெக்டாக பவர் எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய பெரிய விண்டு மில் எல்லாத்துலேயுமே சிங்க்ரனைசிங் மெஷினை யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த சிங்க்ரனைசிங் மெஷின்றது லோ ஸ்பீடில், அதாவது சிங்க்ரனைசிங் ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீடில் சுற்றும்போது மோட்டராக ஒர்க் ஆகும். சிங்க்ரனைசிங் ஸ்பீடை விட அதிகமாக சுற்றும்போது ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும்.
நம்ம யூஸ் பண்ணுற பிளேடோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பிளேடோட வெயிட்டே வந்து 1 டன் வரும். அப்போ 3 பிளேடு 3 டன் அளவுக்கு வெயிட் வரும். ஸோ காற்று வந்து மோதும்போது இந்த பிளேடு சுற்றவே சுற்றாது. அதை சுற்ற வைக்கிறதுக்காக நம்ம சிங்க்ரனைசிங் மிஷினுக்கு வந்து சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுக்கும்போது அந்த மிஷின் மோட்டராக ஒர்க் ஆகும். மோட்டர் சுற்றும் போது மோட்டர் கூட ஜாயின் பண்ணி வச்சுருக்க ப்ரொப்பலர் பிளேடும் சுற்றும். ஒன்ஸ் அந்த பிளேடு சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மோட்டராக கொடுக்குற கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டா சிங்க்ரனைசிங் மிஷின் வந்து ஜென்ரேட்டராகவே ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனோன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகாத பைக்கை தள்ளி ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அதேமாரி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.